எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரை? அருள் இல்லைன்னா ஐயா ராமதாஸுக்கு ஆளே இல்லை. அன்புமணியை பற்றி பல ரகசியங்களை கொண்டு வந்து பார்த்தவர் யார்? அருள். அன்புமணி சொல்லுகிறதுல 100% உண்மை. ராமதாஸுக்கு பின்னாடி இருப்பவர் ஜிகே மணி. ஜிகே மணிக்கு பின்னாடி இருப்பவர். இதே கணக்கை நீங்கள் ஜிகே மணி தாக்கப்பட்டிருந்தால் அத்தனை பேர் குண்டாஸ். எப்படி சொல்கிறீங்க? திமுகவில் மேட்டூர் தொகுதி எம்எல்ஏவாக வருவதற்கு இப்போ மனோஜ் பாண்டியனை போல ரெடியாக இருக்காரு. ஒரே கேட்டகரி தான். அப்பனுக்கு மனுக்கு விதையொன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலின் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். பாமக எம்எல்ஏ அருள் தாக்கப்பட்டிருக்காரு. கொடூரமான ஆயுதங்களோட நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அருள் எடுத்துகிட்டு போகிறான், டேய் வெளில வாடா அப்படிங்கிறான். அவர் எல்லாம் லாக் பண்ண ஐயோ போகாதீங்க குன்றுவாங்க அப்படின்னு சொல்லி என்னதான் நடக்குது? எதுக்கு இது மாதிரி பண்ணனா? இப்போ அருளை பொறுத்த வரைக்கும் அன்புமணிக்கு நேரடியாகவே தலைவலியை உண்டாக்குறாரு. தலைவலியை உண்டாக்கக்கூடிய நபராக அன்புமணி கருதுனார். இப்போ அருள் இல்லைன்னா ஐயா ராமதாஸுக்கு ஆளே இல்லை. ஆமாம். இப்போ பொதுக்குழு கூட்டம் கூட்டியது அருள் தான். ஆமாம், நல்ல செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. அப்போ என்ன நினைக்கிறாருன்னு அருள், அப்பா பாமக அதை நம்ம மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், மீண்டும் ராமதாஸை வைத்து ஒரு அரசியல் அதிகாரத்தை பெற்றலாம், கிடைக்கும். அன்புமணிக்கு ஐயா ராமதாஸ் கொடுக்குற அந்த எதிர்ப்பை தன் மூலம் பதிவு செய்யலாம். இப்படியான கணக்கு தான் வரும். இப்போ இதே கணக்கை நீங்கள் ஜிகே மணி தாக்கப்பட்டிருந்தால் அத்தனை பேர் குண்டாஸ். எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொன்னால் ஜிகே மணி வேறு அருள் வேறையா? ஜிகே மணி திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கார். நெருக்கம்னா எப்படியா? திமுக இணைய போகிறாரா? ஏற்ற மாதிரி மனோஜ் பாண்டியன் மாதிரி அதே தான் நடக்க போகுது. தேர்தல் நெருங்குற பொழுது இப்போ ஐயா ராமதாஸ் ஓய்வுக்கு போயிடுவார். அப்படி போகிற பொழுது அனைத்து அதிகாரிகள் அன்புமணி வரும்போது ஜிகே மணி திமுகவில் மேட்டூர் தொகுதி எம்எல்ஏவாக வருவதற்கு இப்போ மனோஜ் பாண்டியனை போல் அவரே அணிஞ்சிருவார். ரெடியாக இருக்கார். ஆமாம். இப்போ மனோஜ் பாண்டியனுக்கு பிறகு டெல்டாவில் வைத்தியலிங்கம் இணைவதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சேலம் அருளுக்கு பிறகு ஜிகே மணியால், ஜிகே மணிக்கு பிறகு அருளா அப்படிங்கிறது ஒரு செய்தி ஓடிட்டுருக்கு. அப்போது அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஜிகே மணியை மிரட்டி உருட்டி ஒரு வழி பண்ணி அவரை ஓரமாக உட்கார வச்சிட்டார். ஏன்னா ராமதாஸ் மருத்துவமனையில் படுத்திருக்கிற பொழுது ஜிகே மணி தான் முதலமைச்சர் கூட்டிகிட்டு வந்து காமிச்சார். அப்போ என்ன சொன்னார் அன்புமணி? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன். யாரை? ஜிகே மணியை. ஆனால் இந்த கோபத்தை காமிக்க முடியாது. இப்போ அருள்கிட்ட காண்பித்த கோபத்தை ஜிகே மணியிடம் காமிச்சா அன்புமணியே சிறைக்கு போக வேண்டி வரும். எப்படின்னா A1 A2 A3 A4 A5 அன்புமணி வந்துடுவார். திமுகவுக்கு யார் முக்கியம்னா ஜிகே மணி தான் முக்கியம். ஜிகே மணி தாக்கப்பட்டால், இப்போ அருள் தாக்கப்பட்டதை போல் ஜிகே மணி தாக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த முயற்சியை அன்புமணியே செய்ய மாட்டார். ஏன்னா ஜிகே மணியுடைய பேக்ரவுண்டு தெரியும் அவருக்கு. இப்போ அருளை பொறுத்த வரைக்கும் பொதுக்குழு கூட்டம் கூட்டுறாரு, அன்புமணியை போகிற பக்கம் விமர்சனம் பண்ணுறாரு. இந்த விமர்சனம் அப்படியே பரவுது, கீழ்மட்ட தொண்டை வரைக்கும் போகுது, தீயா பரவுது. அன்புமணி மீது கடுமையான குற்றச்சாட்டு. அன்புமணியை பற்றி பல ரகசியங்களை வெளியிடுவாங்கிறார். ஒரு தியாகி வந்து செத்து போயிட்டார், அவரை அன்புமணி அந்த மரணத்திற்கு அன்புமணிக்கு தொடர்பு இருக்குங்கிறார். என்னை கொண்ட மாதிரி அவரையும் கொண்டு போகிறாரு, சொல்கிறாரு. ஆமாம், நான் வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போது அன்புமணியை பற்றி பல ரகசியங்களை கொண்டு வந்து பார்த்தவர் யார்? அருள். நீங்கள் அப்பா மகன் 2 பேருக்குமே கட்சிக்காரனுக்கு ஒரு வசதியோ வாய்ப்போ ஒரு தகுதியோ வந்தால் அப்பா மகன் 2 பேருக்கும் பிடிக்காது, வளர்ச்சி பிடிக்காது. உதாரணத்துக்கு காடுவட்டி குரு விடுங்க, ரவிராஜன் ஒரு எம்எல்ஏ. அவர் என்ன பண்ணுறாரு, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ரியல் எஸ்டேட்டில் வியாபாரம் பண்ணி ஒரு வாழ்க்கையில் பெரிய கனவு, ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு. எது
பென்ஸ் கார். அந்த பென்ஸ் காரை வாங்கிட்டு தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ஐயா சாவியை கொடுத்து, ஐயா இந்த காரில் உட்காருங்க ஐயா, நானும் உங்களை வச்சு ஓட்டணும்னு ஆசையாக. நீங்கள் பல முறை நான் உங்கள் சுற்றுப்பயணத்தில் வந்திருக்கேன். பழைய சுமோ காரு தான், பழைய அம்பாசிடர் காரு தான். இப்போ நானே உழைச்சி பென்ஸ் கார் வாங்கியிருக்கேன், உட்காருங்கய்யா. ராமதாஸ் இறங்க பார்த்தாராம், கூப்பிட்டாரா நடராஜன், சாவியை கொடு, அன்பா ஐயா ஆசீர்வாதம் பண்ணி சாவியை கொடுப்பாரு. சாவியை கொடுத்துருக்காரு. சாவியை வாங்கி இதை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே நிறுத்து. அவ்வளோதான். தேங்க்ஸ்ப்பா, போப்பா. நானும் இந்த வண்டியை தான் எதிர்பார்த்தேன். அப்போது கட்சிக்கார பென்சில் போவதை ராமதாஸ் விரும்பலை, அன்புமணி விரும்பலை. 2 பேரும் ஒரே கேட்டகரி தான். ஒரே கேட்டகரி தான். அப்பனுக்கு மனுக்கு வித்தியாசம். விதையொன்று போட்டால் சுரையொன்றா முளைக்கும், வாய்ப்பு இல்லை. அப்போது கட்சிக்காரனை அழகு பார்க்கக்கூடிய அந்த மனோபாவம் இல்லை. நீங்கள் இப்போ பாஜக மாநில தலைவராக இருக்கார்ல நயினார் நாகேந்திரன். ஆமாம், நயினார் நாகேந்திரன் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். என்ன மினிஸ்டர்? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், போக்குவரத்துறை அமைச்சர். அவருக்கும் ரொம்ப காலமாக ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசை. அதுவும் பென்ஸ்லேயே லேட்டஸ்ட் பென்ஸ், அட்வான்ஸ் மாடல். அமைச்சர் இல்லை? ஆமாம், இருக்கும். ஒன்று வாங்கி நேராக பாய்ஸ் கார்டில் கொண்டு போய் பூசை போட்டு அம்மாட்ட கொடுத்து, அம்மா எனக்கு வாழ்நாள் ரொம்ப ஆசை, நானே ஒரு பண்ணையார், ஒரு பென்ஸ் கார் வாங்கணும்னு ஆசைம்மா, அதனால் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு பணம் கொடுத்தோம். அந்த மாதிரி சாவியை வாங்கிச்சான். சசி, இந்த பென்ஸ் மாடல் எல்எக்ஸி கியூ கார் ஏதோ நீ கேட்டியாமல, அது அந்த மாடல் நம்மகிட்ட இருக்கு அக்கா. அது கிடைக்கல அக்கா. என்ன அந்த மாடலை கிடைக்கல, என்ன வரல, நம்ம வீட்டுக்கே வரல. அப்படியா? நமக்கே கிடைக்கல, ஆனால் நயினாருக்கு கிடைச்சிருக்கு. நீயே வச்சுக்க. காரை வாங்கி வெளியில் போகும்போது காதை கடிச்சிருக்காரு பிஏ. ஐயா இந்த காரு வாங்கிட்டோம், அம்மாவுக்கு இந்த காரை கொடுக்கலினா இனிமேல் நம்ம பஸ்ஸில் தான் ஊருக்கு போகணும். ஆமாம், காரையும் பிடிக்கிறோம், அமைச்சரையும் பிடிக்கிறோம். எதில் போகணும்? பஸ்ஸில் தான் ஊருக்கு போய் சேரணும்யா. அதனால் வேலையாக நேராக கொடுங்கய்யா. இந்த காரு வாங்கின கம்பெனிக்கு பழைய காரை கொடுத்தா அந்த அம்மா கோச்சிக்கும். நேராக எந்த காரை? புது காரு. பஸ் கம்பெனிக்கு போய், அந்த கார் கம்பெனிக்கு போய், எனக்கு நாளைக்கு இதே மாடல் புது கார் வேணும், இல்லை ஒருத்தர் டெலிவரி அவனை கூப்பிட்டு பேசி எனக்கு மந்திரி பதவி போயிடும். அந்த காரை வாங்கிட்டு அடுத்த நாள் காலை, என்ன நயினார் வந்திருக்கீங்க, அம்மா உங்களுக்கு இந்த காரு. அப்படியா சசி, நீ கார் கேட்டீங்கள, கார் வந்து சிந்தா. இதுதான் அரசியல். அப்போது அன்புமணி அரசியல். இப்போது அருள் மீது என்ன கோபம்னா, அருள் தான் இப்போ ராமதாஸை லைவாக வச்சுருக்கார். பொதுக்குழு கூட்டுறாரு, செயற்குழு கூட்டுறாரு, மகளிர் மாநாடு கூட்டுறாரு. மகளிர் மாநாடு கூட்டுறதுக்கு பின்னாடியே ஒரு ஆம்புலன்ஸே போகுது. யாருக்கு? ராமதாஸுக்கு. ஆண் செவிலியர், சிலிண்டரு, ஒரு ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வருது? சேலத்துலேருந்து வருது. அருள் அவருடைய ஏற்பாட்டில். அப்போது ஏண்டா, நானும் எங்கள் அப்பனை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்ருக்கேன், நீயே என்ன எதிர்த்து அரசியல் பண்ணுறியா? வெளுத்தரண்டா உன்னைய. இதுதான் நடந்த கூத்து. இப்போ விட்டுருந்தா வெட்டியிருப்பாங்க நிறையா. இல்லை அது சும்மா தட்டி வைப்பது தான், வெட்டி வைப்பது இல்லை. இல்லையா? அவ்வளோ போலீஸ் இருக்கு, ஏன் பின்னாடி வர்றாங்க? அதாங்க, சும்மா ஒரு மிரட்டல் தான். அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அப்படியே உருட்டல் மிரட்டல் தான். இல்லை, அவர் ராமதாஸ் அவர்களுக்கே உயிருக்கு ஆபத்துக்கிறாரு அருள். இல்லை, அதாவது ராமதாஸுக்கு அப்பாவுக்கு மகனுக்கு உள்ள சண்டை. அது என்ன சண்டை? அதிகார போட்டி, பதவி போட்டி, பணம் போட்டி, சொத்து. இதுதான். இதில் மக்கள் போட்டியில் எதுவும் கிடையாது. மக்களை பற்றி யாருக்கு கவலை? மக்களை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. அப்போ இந்த சண்டை எப்படி மாறும்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை ஒருவரிடம் கொடுப்பதை தேர்தல் வருகிற போது, தேர்தலில் யார் கை ஓங்குதோ, எடப்பாடியா அமித்ஷாவா யார் கை ஓங்குதோ அன்று அவர்கள் இவர்களை கட்டுப்படுத்துவார்கள். ஏன்னா அவங்க அங்கே பழுது வந்துடும். ஆமாம், 1 இயர் 2 குரூப்பாக போட்டான்னா இவங்களுக்கு ஓட்டு போயிடும். அப்போ அன்னைக்கு 2 பேரும் ஒன்றா இருங்க, ஒன்றா இல்லைன்னா யாராவது ஒருவர் பாதிச்சிருவீங்க, அப்புறம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுவரை இப்படி தான் நடக்கும். சேர வாய்ப்பு இருக்கு ஐயா? 100% வாய்ப்பு இருக்குது. 100% வாய்ப்பு இருக்குது. குடும்பம் பூரா உட்காந்து 2 பேருக்குமே பாதிப்பு வரும், 2 பேருமே இழப்பு வரும். நமக்கு நம்ம 1 இயர் வாக்கு 2ஆக பிரிஞ்சிடும். இருக்கிறதே ஒரு 3% தான் வருது. இந்த 3% 1.5% போனால் யாரும் ஜெயிக்க முடியாது எம்எல்ஏவா. ஆமாம்,
ராமதாஸ் கேண்டிடேட் ஜெயிக்க முடியாது, அன்புமணி கேண்டிடேட் ஜெயிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஒரே வழி, 2 பேரும் இணைந்து கொள்ளுங்கன்னு குடும்பமே உட்காந்து எப்போ தேர்தல் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் உட்காந்து பேசினா ஒன்றிணைவார்கள். அதுதான் நடக்கும் பாமகவில். அது வரைக்கும் இந்த சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது ஒரு பெரிய ஒரு நாள் செய்தி, அடுத்த நாள் வேறு வேலைக்கு போயிடுவாங்க. இப்போ அன்புமணி அவர் நேற்று சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், திமுக தான் பின்புலம் இயக்குது திரு ராமதாஸ் அவர்கள் அப்படிங்கிற உண்மைதானே? அப்படி உண்மைதான். அன்புமணி சொல்லுகிறதுல 100% உண்மை. ராமதாஸுக்கு பின்னாடி இருப்பவர் ஜிகே மணிக்கு பின்னாடி இருப்பவர் ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர். ஏன்னா அவங்களுக்கு அதிமுக வலுவாக மாறி இருக்கக்கூடாது, அதிமுக பலவீனமாக இருக்கணும். பாமக ஓட்டு 3%, அதிமுக போனால் அவ்வளோதான். எல்லாம் ஒரு லாப நட்ட கணக்கு தானே, தேர்தல் கணக்கு தான். தேர்தலில் 3% 2%. இப்போ எஸ்ஐஆர் எதுக்கு வருது? பல தொகுதிகளில் பீகாரில் 2000 ஓட்டு 3000 ஓட்டில் தான் ஜெயிச்சாங்களே. ஜெயிச்சா. அப்போ இது 2000 3000 ஓட்டை காலி பண்ணால் பிஜேபி வந்துருமில்ல. ஆமாம், எல்லாமே உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அதுக்குள்ளே பெரிய அரசியல் இருக்குது. பொறுத்திருந்து பகல் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.